Taste the Daily. பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் பொங்கலை முன்னிட்டு கோலப் போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற மகளிருக்கு கிரைண்டர், மிக்சி மற்றும் குக்கர் போன்றவை பரிசாக வழங்கப்பட்டன. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் குத்துவிளக்கு பரிசாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் N முருகுமாறன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். ஒன்றிய கழக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் கூட்டத்துக்கு தலைமையேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை புறநகர் மாவட்டம் பள்ளிக்கரணை அதிமுக சார்பில் ஜல்லடியன்பேட்டை பகுதியில் மகளிருக்கான கோலப்போட்டி பள்ளிக்கரணை பகுதி செயலாளரும் அதிமுக வார்டு மாமன்ற உறுப்பினருமான JL லட்சுமி ஏற்பாட்டில் நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையிலும் கழக அம்மா பேரவை துணை செயலாளருமான பெரும்பாக்கம் A ராஜசேகர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் தங்களது வீட்டு வாசலில் வண்ண வண்ண கோலங்களை போட்டனர். இதை பார்வையிட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் KP கந்தன் பெண்களை பாராட்டி பரிசு பொருட்களை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 10 வயதிற்குட்பட்ட ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு தனது சொந்த செலவில் தபால் அலுவலகத்தில் சேமிப்பு திட்டத்தை தொடங்கி வைத்து முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பெற்றோரிடம் கணக்கு புத்தகத்தை வழங்கினர். முன்னாள் முதல்வர்கள் MGR மற்றும் அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதிய அஞ்சல் சேமிப்பு கணக்கு துவங்கப்பட்டு கணக்கு புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. மொத்தம் 717 பிள்ளைகளுக்கு தபால் அலுவலகத்தில் சேமிப்பு திட்டத்தை தொடங்கி கணக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொளப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் ஏசுபாதம் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து பொதுமக்களுடன் பொங்கல் திருநாளை கொண்டாடினார். மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் தொகுப்பு மற்றும் கரும்பு வழங்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். பொங்கல் விழாவை முன்னிட்டு கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி ஏசுபாதம் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூர் தொகுதிகளில் பாக முகவர்களை சந்தித்து ஆலோசனைகளை வழங்கும் நிகழ்ச்சி பகுதி செயலாளர் GRP கோகுல் மற்றும் பட்மேடு சாரதி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளரை முதல்வராக்க அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்கினர். பின்னர் பாக முகவர்கள் பொங்கலை மகிழ்வாக கொண்டாடும் வகையில் பண முடிப்பை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.